உச்சி வெயிலில் பயங்கர தண்ணி தாகத்தோடு நீங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பெரிய பாட்டில் நிறையா தண்ணியோடு நின்றுட்டு இருந்தால் நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொஞ்சம் தண்ணி தாடான்னு கேட்பீங்க. சப்போஸ் அந்த ஃப்ரெண்டு இல்லைடா எனக்கு பத்தாது உனக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொன்னால் அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டால் தண்ணி தாகத்தில் நீங்கள் மயங்கியே விழுந்துருவீங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் ஃப்ரெண்டே உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மக்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வராங்க, நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் செய்யணும். வேதத்தில் பாருங்கள், நீதிமொழிகள் 3:27 போட்டிருக்கு, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, உங்களால் முடியும். நீங்கள் தர அளவுக்கு உங்களை ஏசப்பா ஆசீர்வதித்து இருக்காரு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க திரும்பி தராங்க தரலை அது வேறு விஷயம். உங்களால் உதவி செய்ய முடியுன்ற ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you're really thirsty and when you're about to faint without drinking water, at that time you see your friend is holding a big bottle full of water, you will ask him, please give me some water, I'm very thirsty. And if he says no, I will not give it to you because I need it, how will you feel in that situation? He's your very close friend and you're about to faint without drinking water and he is denying to share his water with you. How will you feel? Likewise, in our life, when someone is asking for help, and when you are in a position where you can help, you have that capacity to help, you have what they need, but if you deny to help them, how will they feel? Look what the Bible says in Proverbs chapter 3:27. Do not withhold good from those who deserve it when it's in your power to help them. Yes, if you are in a position, if God has blessed you where you can help others, you should help others. Because God has blessed you so that you can also be a blessing to others. And when you are helping others, don't think whether they will give it back or not. Even if they give it back or even if they didn't, our God will bless you double the portion whatever you gave. So help people whenever you can so that you will be a blessing in their life and our God will be happy in you and he will bless you more and more. So help each other and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.